நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே பல்வேறு சிந்தனைகளை பரிமாறிக்கொண்டிருக்கிற நமக்கு இன்றைக்கும் ஒரு நல்ல கரு கிடைத்திருக்கிறது. எதிரிகளை, எதிராளிகளை, பகையாளிகளை, போட்டியாளர்களை, சக மனிதர்களை நாம் எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் வாழ்க்கையிலே அதுவே பாதி வெற்றியை அடைந்ததைப் போலத்தான். எதிர்க்கட்சிகளை எதிரி கட்சிகளாக புரிந்து கொள்வதனால்தான் பல நேரங்களிலே அரசியலில் இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. எதிரிகளை கையாளுகிற விதம் வேறு, எதிராளிகளை கையாளுகிற விதம் வேறு. எதிராளி என்றால் எதிரே அமருகிறவர், அவர் எதிரியாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. நம் எதிரே உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுகிறவரோ அல்லது பேசி கொண்டிருப்பவரோ அவர் எதிராளி. ஆனால் எதிரி என்பது வேறு. இந்த வேறுபாடுகளையெல்லாம் நாம் மிகச்சரியாக உணர்ந்து புரிந்து கொண்டால் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான படிக்கட்டுகளுக்கான வழிமுறைகள், பாதைகள் மிக நன்றாக நமக்கு தெரிந்துவிடும். சக மனிதர்களை கையாள்வதிலே பல பேர் தோற்று விடுவதனாலேயே வாழ்க்கையிலேயும் தோல்விகளை அவர்கள் சந்திக்க நேரிடுகிறது. யாரை எப்படி கையாள வேண்டும் என்பதிலே நம்முடைய முன்னோர் மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். 4 சொற்களாக அதை விளக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு உளவியல் ரீதியாக பார்த்தாலும் சரி, அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் சரி, அவர்கள் சொல்வதை மறுக்க முடியாத அளவிற்கு இன்றளவும் எவ்வளவோ நவீன உளவியல் கருத்துக்களெல்லாம் வந்துவிட்டன. எவ்வளவோ சிந்தனையாளர்கள்லாம் தோன்றிவிட்டார்கள். ஆனாலும் நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை மறுக்கக்கூடிய திராணியற்றவர்களாகத்தான் இன்றைய கருத்துக்களோ இன்றைய மனிதர்களோ இருக்கிறார்கள். அப்படி என்ன வலுவாக சொல்லியிருக்கிறார்கள்? புதிதாக நான் ஒன்றும் சொல்லப் போவதில்லை, எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். சாமபேத தான தண்டம் என்பது ரொம்ப கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், தெரிந்த மாதிரியும் இருக்கும். ஆனால் எத்துணை பேரால் இதற்கு சரியான விளக்கம் சொல்ல முடியும் என்று பார்த்தால் பெரும்பாலும் ஐயப்பாடு தான். எல்லாம் தெரிந்ததை போன்ற வார்த்தைகள் தான். அறிந்ததை போல இருந்தாலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் இதற்கு என்ன விளக்கம் என்று நான் சிந்தித்த பொழுது ஓரிரு சொற்களுக்கு இப்படியும் இருக்கலாமோ அப்படியும் இருக்கலாமோ என்கிற ஐயப்பாடு வந்ததனாலேயே இந்த பதிவிற்காகவே நான் சில சமய சொற்பொழிவாளர்களோடு பேசினேன். வடமொழியிலே வல்லுநர்களாக இருக்கிறவர்களிடத்திலே பேசினேன். வடமொழி என்று சொன்னால் சான்ஸ்கிரிட். தமிழ் அறிஞர்களையெல்லாம் கேட்டேன். இப்படி கேட்ட பொழுது ஆளுக்கொன்றை சொல்லி எனக்கு இருந்த கருத்தையும் தெளிவில்லாமல் செய்து குழப்பு என்று குழப்பி விட்டார்கள். நான் பார்த்தேன், ஒரு பெரிய ஊடகத்திலே, ஒரு சக்தி வாய்ந்த நம்முடைய ஊடகத்திலே ஒரு தவறான கருத்தை, தவறான பொருளை நாம் சொல்லிவிடக்கூடாது என்பதனாலே நன்கு ஆராய்ந்து இந்த துறையிலே மிக வல்லவரான ஒருவரிடத்திலே கேட்டேன். அவரும் கூட உடனே சொல்லாமல் நான் பார்த்துவிட்டு சொல்லுகிறேன், ரெஃபர் செய்துவிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நாள் அவகாசம் எடுத்துக்கொண்டால் பரவாயில்லை என்று சொன்னேன். அவரோடு கலந்த பிறகுதான், என்னுடைய கருத்தையும் கலந்துதான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்மோடு முரண்பாடு கொண்டவர்கள், நம் மீது கோபப்படுகிறவர்கள், நம் மீது உணர்ச்சி வசப்படுகிறவர்கள், நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள், இவர்களையெல்லாம் கையாடுகிற விதம் பற்றி நம்முடைய முன்னோர்கள் சொன்ன உத்தியான சாமபேத தான தண்டம் என்பதற்கான விளக்கத்தை தான் உங்கள் மத்தியிலே சொல்லப் போகிறேன். அப்படித்தான் நாம் படிப்படியாக ஒன்றை அணுக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் என்ன தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம், என்ன தவறாக பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும். நான் கேட்கிறேன், இது என்ன பழமொழி? நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியுமா? நாம் அணுகுமுறைகளிலே நமக்கு சௌரியமானதை பிடித்து கொள்கிறோம். முள்ளை முள்ளால் எடுக்கலாம், உண்மைதான். ஆனால் நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது. அப்படியானால் மாற்றாக ஏதோ ஒரு வழி இருக்கிறது. வன்முறையை வன்முறையால் அடக்கிவிட முடியுமா? நம்முடைய முன்னோருடைய வழியை பின்பற்றி பார்ப்போம். சாமம் என்று சொன்னால் சமாதானம் பேசுவது, புரிய வைப்பது.
எடுத்துரைப்பது. இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதில் என்ன இதுன்னு சொன்னால், இதை நீங்கள் நல்ல கெட்டிக்காரர், நீங்கள் இதெல்லாம் இப்படி செய்கிறதுங்கிறது ரொம்ப வியப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி முடிவை நீங்கள் எடுக்கலாமா என்றெல்லாம் முதலே சமாதானமாக பேசுவது. அதன் பிறகு பேதம், முரண்படுவது. நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த மாதிரி நீங்கள் வேகம் போனீங்கன்னா அது விபத்தில் தான் முடியும். இது ரொம்ப தவறான அணுகுமுறை. அந்த எதிராளியினுடைய மனப்பக்குவம் அப்படி, இந்த எதிர் அணியினுடைய காட்சி அப்படி, களங்கள் அப்படி. அதில் நீங்கள் இந்த மாதிரி அணுகுனீங்கன்னா அது இது டெஃபினட் கிராஷ் தான், இது மோசமான விபத்தில் முடியும் என்று எடுத்து சொல்வது. தானம் என்று சொன்னால் எல்லோருக்கும் புரிகிறது. ஏதேனும் அவர்களுடைய மனம் மகிழும்படி அளிப்பது, அது தானம் என்று சொன்னாலும் விஷய தானமாக இருக்கலாம், அது பாராட்டாக கூட இருக்கலாம், ஏதேனும் அன்பளிப்பாக கூட இருக்கலாம். இப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய முன்னோர்களே லஞ்சத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார்களோ என்று கூட நினைக்க தோன்றுகிறது. தானம் கொடுத்து சரி பண்ணிங்க எதிராளியே. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியலிலே ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அந்த காலத்திலே ஒரு கவிஞர் அந்த காலத்தில் பதவியில் இருந்த முதல்வரை மிக கடுமையாக சாடினார். அரசியல் மேடைகளிலேயும் சரி, ஊடகங்களிலேயும் சரி, எழுத்து வடிவிலேயும் சரி கடுமையாக தாக்கினார். இவரை இப்படி இந்த போடுகிறாரே என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது அப்போதைய அந்த பதவியில் இருந்த மிகப்பெரிய அரசியல் தலைவர் இந்த கவிஞருக்கு ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுத்தார். அவ்வளவுதான். அதன் பிறகு நடந்த காட்சிகளே வேறு. இதை ஒரு மிகப்பெரிய சாணக்கியத்தனம் என்று அந்த காலத்திலே அப்போது இருந்த பார்வையாளர்களும் சரி, மக்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி ரொம்ப வியந்தார்கள். அவ்வளவு சௌரியங்கள் செய்து தரப்பட்ட பிறகு அந்த கவிஞருடைய பார்வையே மாறிவிட்டது. அதற்கு பிறகு நட்பு உறவாடல் தான் அங்கே மிகுந்ததே தவிர கருத்து வேறுபாடுகள்லாம் போய்விட்டன. எனவே நம்முடைய முன்னோர் சொன்ன வழியை அந்த அரசியல் தலைவர் பின்பற்றி வெற்றியும் அடைந்திருக்கிறார் என்பதற்காக நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். தண்டம் என்று சொன்னால் தண்டம் ஒன்றுமில்லா தண்டம் அந்த பொருள் அல்ல. தண்டம் என்று சொன்னால் குச்சி என்பதுதான் மிகச்சரியான ஒரு பொருள். ஆன்மீக தலைவர்கள் கூட குச்சிகளை பயன்படுத்துகிறார்கள், நீங்கள் பார்க்கலாம். வகுப்பிலே ஆசிரியர்கள் எங்கள் காலத்திலே எல்லாம் குச்சியோடு தான் வருவார்கள். அதுவும் குறிப்பாக எங்கள் ஒரு ஆசிரியர் ஒரு குச்சி வைத்திருந்தார் பாருங்கள், அது ட்ரம்ஸ்டிக் மாதிரி முனையில் மட்டும் அப்படி குண்டாக இருக்கும். அந்த குச்சி ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி தான் அப்படி ஒரு குச்சி அவர் கிடச்சதோ தெரியல. அதை வச்சுட்டு அப்படியே விரலை காட்ட சொல்லி திருப்பி காட்ட சொல்லி மிருதங்கம் இது ஜலதரங்கம் வாசிப்பார். அவ்வளோ அழகாக, வலி உயிர் போயிடும். அந்த குச்சி தான் தண்டம் என்று தண்டம் என்று சொன்னால் அது ஏதோ குச்சி எடுத்து அடிப்பது என்கிற பொருளிலே அல்ல. கடுமையான அணுகுமுறை, வேகமான அணுகுமுறை, ஒரு ஆக்ரோஷமான அணுகுமுறை என்று தான் நாம் பொருள் கொள்ளலாம். வேறு விதமாக நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எனவே சாமம் என்று சமாதானமாக பேசுவது, வேதம் என்று முரண்பாடான கருத்துக்களை எடுத்துரைப்பது, அதற்கு பிறகு அன்பளிப்புகளை தந்தவரை சரி செய்வது, அதற்கு பிறகு தண்டம் என்கிற முறை மூலம் நாம் அவர்களை அணுகுவது. ஆனால் நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றால், எடுத்த எடுப்பிலேயே மக்கள் தண்டத்திற்கு போய்விடுகிறார்கள். அதாவது கடுமையான வார்த்தைகள், வேகமான அணுகுமுறைகள், ஆக்ரோஷமான அணுகுமுறைகள், கையை நீட்டுவது, ஆயுதங்களை பயன்படுத்துவது என்று ஒரு மிக மோசமான எடுத்த எடுப்பிலேயே அந்த முறைக்கு போய்விடுகிறார்கள். இது இந்த ஒரு வன்முறையான செயல் எல்லா நேரங்களிலும் பலனளிக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விதம்படி, எப்படி ஒரு மருத்துவர் ஒரு மருந்துக்கு பலன் அளிக்கவில்லை, உடம்பு கேட்கவில்லை, குணமாகவில்லை, காய்ச்சல் சரியாகவில்லை என்றால் உடனே மேலும் ஒரு ஆன்டிபயாட்டிக்கோ அல்லது சற்று கடுமையான ஆன்டிபயாட்டிக்கோ மெல்ல ஏற்றுகிறாரோ, எப்படி வைத்தியத்தை எடுத்த எடுப்பிலேயே முரட்டு வைத்தியத்தை எந்த மருத்துவர்களும் செய்வதில்லை. மெல்லிய அணுகுமுறை, அதற்கு பிரதிபலிக்கிறதா உடம்பு, கேட்கிறதா, குணமாகிறதா என்று பார்த்து கொண்டு மெல்ல மெல்ல மெல்லத்தான் இந்த டோசேஜ் என்று சொல்லுகிறதையோ அல்லது மருந்துகளுடைய தன்மைகளையோ அல்லது இறுதியாக ஆப்ரேஷன், எடுத்தெடுப்பிலே ஆப்ரேஷன் கிடையாது. எடுத்தெடுப்பிலே உள்ளுக்குள் மருந்து, சரியாகவில்லை என்றால் ஆப்ரேஷன் என்று அணுகுமுறை போல. எனவே நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள். எனவே எடுத்த எடுப்பிலேயே நாம் கோபப்படுவது, எடுத்த எடுப்பிலேயே உணர்ச்சி வசப்படுவது, எடுத்த எடுப்பிலேயே நாம் ஒரு ஆக்ரோஷமான அணுகுமுறைகளை கையாள்வது என்பதை விட்டுவிட்டு
நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழியிலே மெதுமெதுவாக படிப்படியாக அந்த வேகத்தையும் வீரியத்தையும் அதிகப்படுத்த முடியுமா என்று பார்க்க வேண்டும். ஆனால் அது எல்லாவற்றையும் விட ஒரு அணுகுமுறை இருக்கிறது. கோபப்படுகிறவர்களை பார்த்து நாம் இரக்கப்பட முடியுமா என்று பார்க்க வேண்டும். அது எப்படி இரக்கப்படுவது? ஒருவன் நோயிலே சிக்கிவிட்டால் எப்படி அவனை பார்த்து நாம் இரக்கப்படுகிறோமோ, ஒருவன் விபத்திலே சிக்கிவிட்டால் எப்படி அவனை பார்த்து இரக்கப்படுகிறோமோ, எப்படி ஒருவன் பெரிய சிக்கலிலே மாட்டிக்கொண்டால் பாவம் சிக்கிக்கொண்டான் என்று இரக்கப்படுகிறோமோ, அப்படி கோபம் எனும் ஒரு மோசமான ஒரு உணர்வினுடைய இதிலே சிக்கிவிட்டானே இவன் பாவம், இவன் நஷ்டப்பட போகிறான், இவனுக்காக நான் இரக்கப்படுகிறேன், உனக்காக நான் இரக்கப்படுகிறேன் என்று நம்முடைய வட்டத்தில் யார் கோபப்பட்டாலும் பதிலுக்கு நாம் கோபப்படுவதை விட்டுவிட்டு அவனுக்காக அடப்பா இதில் போய் மாட்டிக்கிட்டேன் இந்த உணர்ச்சியில் போய் என்று வேண்டுமானால் இரக்கப்பட முடியுமா என்று பார்க்க வேண்டும். இந்த மாதிரியான அணுகுமுறைகளை செய்தால் கோபத்துக்கு பதிலாக கோபம் என்கிற முறையை விட்டுவிட்டு படிப்படியாக அந்த அணுகுமுறைகளை நாம் மாற்றிக்கொண்டால் நாம் வெற்றிகரமான மனிதர்களாக விளங்க முடியும், உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். இந்த படிக்கட்டு முறைதான் சரியாக வரும் என்பதை நம்முடைய முன்னோர் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை நிரூபித்திருக்கிறார்கள். அதை பின்பற்றி பார்ப்போம். அதன் மூலமாக உணர்வுகளை நாம் கட்டுக்குள் கொண்டு வருவோம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.